நான் இப்போ வந்து முத்தஞ்சன் ஸ்வீட் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியாக அரைச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம பால் கொதிக்க விட்டு பாலில் வந்து போட்டு நல்லா அதையுமே நல்லா பாயில் பண்ண விட்டுணும். அதுக்கப்புறம் மில்க் மைட் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் 1 கப் சுகர் போட்டேன். அதையுமே நல்லா 1 கப் அரிசி எடுத்து அதுக்கு 1 கப் சுகரு போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. என்ன பாத்திரம் மாறிடுச்சின்னு தானே பார்க்குறீங்க. பாத்திரம் வந்து நான் கொஞ்சம் அடி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறத எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லா ஸ்வீட்டுமே ஸ்பாயில் ஆகிடும்னு நான் வந்து கனமாக இருக்கிறத எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் சேஞ்ச் பண்ணி போட்டேன். அப்புறம் நெய் போட்டு முந்திரி, பாதாம், திராட்சை என்ன இருக்கோ உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் அது போட்டுட்டு அதை நல்லா இதில் வந்து இன்னும் ஹைலைட் என்னென்னா இந்த தர்பூசணி விதை அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அது எல்லாமே போட்டு நெய்யில் வறுத்துட்டு அதையுமே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிட்டுங்க. இது வந்து முஸ்லீம்ஸ் வெட்டிங்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கல்யாணத்துலலாம் இது தான் வந்து மேக்ஸிமம் இது தான் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா தெரிக்குது. இது வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்குது. ஸோ பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரமாகவே நில்லுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இறக்கும்போது கொஞ்சம் மில்க் மைட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது சும்மா வந்து சாக்லேட் சிரப் சும்மா ப்ரெசன்டேஷனுக்காக தான் போட்டேன். மில்க் மைடோ சாக்லேட் சிரப்போ மேலே. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.